ஸோ இன்னைக்கு எக்ஸசைஸ் 1.6ல 12 சம் பார்ப்போம். சரியா? 12 சம் MCQ. ஸோ எஃப் ஃபங்க்ஷன்ஸ்லாம் கொடுத்துட்டாங்க, ஜி ஃபங்க்ஷன்ஸ்லாம் கொடுத்துட்டாங்க. அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா எஃப் டாட் ஜியோட ரேஞ்ச் கேட்குறாங்க. ஓகேவா சாமி, நல்லா கவனிப்பா. எஃப் டாட் ஜியோட ரேஞ்ச் கேட்குறாங்க. இது வந்து ஒரு செயினிங் ஃபங்க்ஷன் மாதிரி தான். ஓகேவா? ஃபர்ஸ்ட் டாட் ஜியை நீங்க என்ன எழுதுவீங்க? ஜி ஆஃப் எக்ஸ்ன்னு எழுதுவீங்களா? அப்படிதானே உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். டாட் ஜியை ஜி ஆஃப் எக்ஸ்ன்னு எழுதணும்ட்டு. இப்போ நல்லா கவனிப்பா, என்கிட்ட வேல்யூ கொடுக்கல, பட் ஆனா எக்ஸ் வேல்யூஸ் தான் கொடுத்துருக்காங்க. இங்க பாருங்க, ஜின்ற ஃபங்க்ஷன்ல ஃபர்ஸ்ட் இருக்கிறதுல எக்ஸ் வேல்யூ என்ன? ஜீரோவா? ஜீரோன்னு போட்டீங்கன்னா எனக்கு ஆன்சர் என்ன வரும்னு கொடுத்துருக்காங்க? டூவா? அப்போ ஜி ஆஃப் ஜீரோன்னு இருக்கிற இடத்துல நான் டூன்னு எழுதிப்பேனா? நல்லா புரியும். டூன்னு எழுதிப்பேனா? அடுத்தது 2Fல எங்க இருக்குன்னு பாருங்க. 2Fல எங்க இருக்கு? இதா பாருங்க, இங்க இருக்கா 2? இப்ப இங்கிருந்து தான் இருக்கு, ஆனா இது வந்து கமாக்கு இந்த சைடு இருக்கு. சோ இத பார்க்க கூடாது. சரியா? ஃபர்ஸ்ட் 2 எங்க இருக்கு? இங்க இருக்கு. 2ஓட ஆன்சர் என்ன? 2ஓட ஆன்சர் என்ன? 0. அப்ப ஃபர்ஸ்டோட ஆன்சர் 0. புரியாம இருந்துச்சுன்னா இப்ப நல்லா கவனிங்க. புரியாம இருந்துச்சுன்னா இப்ப நல்லா கவனிங்க. இப்போ அதேதான், ஜில 0 சப்ஸ்டிடியூட் பண்ணோமா? இப்ப அடுத்த செட்ல ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு? 1 இருக்கு. அதை போடுங்க. 1 சப்ஸ்டிடியூட் பண்ணீங்கன்னா ஆன்சர் என்ன? 0. அப்போ எஃப் ஆஃப் 0. இப்போ அடுத்தது 0வை எஃப்ல தேடுங்க. இங்க ஃபர்ஸ்ட் இதுலயே 0 இருக்கு. இப்போ அதோட ஆன்சர் என்ன? 1. அதை போடுங்க. இன்னும் புரியலனா அடுத்து, இதை பாருங்க, புரியும். டெஃபினட்டா புரியும். ஃபர்ஸ்ட் நீங்களே என்ன பண்ணும்? ஜின்ற ஃபங்க்ஷன்ல அடுத்தது எக்ஸ் என்னது? 2. ஆமாவா? இதை சால்வ் பண்ணிட்டோம், இதையும் சால்வ் பண்ணிட்டோம். இப்போ அடுத்தது 2 போட்டீங்கன்னா எஃப் ஆஃப் ஜி ஆஃப் 2ஓட ஆன்சர் என்ன வருது? ஜி ஆஃப் 2ஓட ஆன்சர் 4. இப்போ எஃப்ல 4 பாருங்க. எஃப்ல 4 பாருங்க. இப்போ அதோட ஆன்சர் என்ன? எஃப் ஆஃப் 4ஓட ஆன்சர் 2. முடிஞ்சதா? இது சால்வ் ஆயிடுச்சு. அடுத்தது எஃப் ஆஃப் ஜி ஆஃப், இங்க என்ன இருக்கு? -4. அவங்களே ஆன்சர் கொடுத்துருப்பாங்க. -4னா பக்கத்துல இருக்க நம்பர் தான் ஆன்சர். அப்போ எஃப் ஆஃப் 2. இப்போ எஃப்ல 2 பார்க்கணும். 2ல ஆன்சர் என்ன? 0. ஓகே, இதுவும் முடிஞ்சு. லாஸ்ட் எஃப் ஆஃப் ஜி ஆஃப் 7. ஜி ஆஃப் 7 போட்டா ஆன்சர் என்ன? நீங்களே சொல்லணும் எனக்கு. இப்போ ஜி ஆஃப் 7 போட்டா ஆன்சர் என்ன? 0. இப்போ எஃப்ல 0வை தேடுங்க. ஆன்சர் என்ன? 1. ஸோ இதுதான் சாமி என்னோட ரேஞ்சு. ஸோ ரேஞ்ச் இஸ் ஈக்குவல் டு, ஆன்சர் என்ன வந்திருக்கு? 0, 1, 2, 0, 1. ஒரு செட்டுக்குள்ளார டூப்ளிகேட், அதாவது ஒரே நம்பர் 2 தடவை வரலாமா? வரக்கூடாது. ஸோ அப்போ 0, 1, 2. 0 ஆல்ரெடி எழுதிட்டேன், 1ம் ஆல்ரெடி எழுதிட்டேன். ஸோ இது ரெண்டும் ரிப்பீட் ஆயிருக்கு. டூப்ளிகேட்ஸ் வரக்கூடாது. ஸோ இதான் என்னோட ரேஞ்ச். ஸோ ஆப்ஷன் டி தான் என்னோட ஆன்சர். புரிஞ்சுதா சாமி? ஸோ எப்பயும் போடுறதே தான், பட் ஆனால் நமக்கு இந்த செட்டாக கொடுத்துருக்கனால இன்டர்லிங்க் பண்ணி போடணும். ஓகேவா? ஸோ தட்ஸ் ஆல். புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். 13 சம் பார்ப்போம்.